இறை இருக்க அருமருந்து. இறைவன் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்கின்றார், தேடுகின்றார். எனவே ஒப்புரவு அருள் அடையாளத்தில் நமது பாவங்களை அறிக்கையிட்டு மனமாற்றம் அடைவதன் வழியாக நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாடி வேண்டுகின்றோம். ஒப்புரவு அருளடையாளம் என்பது மன்னிப்பின் வழிபாடு மட்டுமல்ல, இது இறை நம்பிக்கையான மேடை, இறை புகழ்ச்சிக்கான தலம். இதை மனதில் கொண்டு இத்தவக்காலத்தில் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி இறை திருமுன் நம் பாவங்களை அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மை படைத்த இறைவன் முன் நம்மையே தாழ்த்தி இறையருள் பெற முயற்சிப்போம். நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் முன் நாம் நம்மையே தாழ்த்தும் போது கடவுள் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று கூறும் இயேசு பாவிகளாகிய நமது மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார். பாவிகளை தேடி வந்த இயேசுவின் திருமுன் நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு பெற ஒப்புரவு அருள் சாதனத்தில் அக்கறை காட்டுவோம். இன்று நம்மில் பலருக்கு ஒப்புரவு அருள் அடையாளம் பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லை. அதன் மேலான அக்கறை குறைவதற்கான காரணம், எத்தனை முறை பாவறிக்கை செய்தாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவங்களைத்தானே செய்கிறோம் என்னும் விரக்தி நிறைந்த மனநிலைத்தான். மனித பார்வையில் இந்த வாதம் நியாயமாக தோன்றினாலும் இறையியல் பார்வையில் அதில் ஒரு குறை இருக்கின்றது. நாம் பாவிகள் என்று இறை திருமுன் ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனின் அளவற்ற இரக்கத்தையும் மீண்டும் பாவம் செய்ய தூண்டாத நிலைக்குள்ளும் நாம் செல்கின்றோம். பழைய பாவங்களை செய்ய தூண்டும் போது நாம் இறைவனின் இரக்கத்தை ஒவ்வொரு அருள் அடையாளம் வழியாக பெற்றவர்கள். மீண்டும் தவறு செய்வது தவறு என்ற விழிப்புணர்வு பெறுகின்றோம். எனவே இரக்கமுள்ள தந்தையின் அன்பையும் இரக்கத்தையும் நாடி பாவ மன்னிப்பு பெறுவோம். பாவ சூழலுக்குள் மீண்டும் செல்லாதவாறு இருக்க முயல்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.